என் செல்ல பிள்ளையே, நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டு என்னை வரவேற்க தயாராக இரு. நீ சகல சௌபாக்கியங்களுடன் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ்வாய். இப்பொழுது நீ இருக்கும் நிலையை நான் அறிவேன் என் பிள்ளையே. பல சோதனைகளை கடந்த பின்பும் எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் நீ செல்லும் இடமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி மனம் கலங்கி நிற்கிறாய் என் பிள்ளையே. கவலைப்படாதே என் தங்கமே. இவை அனைத்திலிருந்தும் நீ விரைவில் விடுபட போகிறாய். துவண்டு போகாதே. இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயரத்தான் போகிறாய். இனி உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளால் உன்னை தேடி மற்றவர்கள் வரும் நாட்கள் இது. எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை சந்திக்கிறானோ அவன் கோழை அல்ல, தோல்வி அடைந்தவனும் அல்ல. அவன் வெற்றி என்ற இலக்கை விரைவில் அடையப் போகிறான் என்பதுதான் அர்த்தம். கவலையை விடு. உன்னை தேடி எவன் ஒருவன் உதவி தேடி வருகிறானோ அவருக்கு நீ உதவி செய். நீ செய்த உதவியை விட பல மடங்கு அதிர்ஷ்டத்தை உனக்கு நான் தருவேன். உன்னுடைய கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் அனைத்தும் விலகி சகல ஐஸ்வர்யங்களுடன் நீ சௌபாக்கியமாக வாழப் போகிறாய். உனக்கான காலமும் விடியலும் வந்துவிட்டது என் பிள்ளையே. என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய மனவேதனையை கேட்க நான் ஒருவன்தானே இருக்கின்றேன். நான் எப்பொழுதும் உன்னையே பார்த்து கொண்டு இருப்பதற்காகத்தான் நீ இருக்கும் திசை நோக்கி உன்னை தேடி வந்துள்ளேன். உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது என் பிள்ளையே. உன்னுடைய பாரத்தை முழுமையாக உன்னுடைய அப்பா நான் சுமக்கப் போகிறேன். உனக்கு எப்பொழுது எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் உனக்கு வழங்கிக் கொண்டும் தான் இருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கத்தான் போகிறேன். நீ மகிழ்ச்சியாக இரு. நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை நினைத்து என்னை பின்பற்றியே இரு. உன்னை சுற்றி இருக்கும் அனைத்து பிடியிலிருந்தும் உன்னை விலக்கி உனக்கான நிவாரணத்தை அளிக்கத்தான் போகிறேன். உனது வாழ்க்கையும் உன்னுடைய குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காகத்தான் நான் உனக்கான அறிவுரைகளை தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ கவலைகளை எல்லாம் தூரம் வைத்துவிட்டு சலனமற்ற நற்சிந்தனைகளோடு என்னுடைய பாதங்களில் சரணடைந்து விடு என் பிள்ளையே. ஒரு நல்ல நண்பன் 100 உறவினர்களுக்கு சமம். நீ உன்னுடைய செயல்களைக் கண்டு வருந்த வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏனெனில் உன்னை பற்றி உனக்குத்தான் நன்றாக தெரியும். அர்த்தமற்ற ஒரு சில சண்டைகளால் அர்த்தமுள்ள 1000 சந்தோஷங்கள் தொலைந்து விடுகின்றன. துணை என்பது உன்னோடு நிற்பவர்கள் அல்ல. உன் மீது தவறே இருந்தாலும் உன்னை பிறரிடம் விட்டு கொடுக்காமல் இருப்பவர்கள்தான் உனக்கான சிறந்த துணையாகும். உறவுகள் உன்னை தூக்கி எறியும் பொழுது வருந்தாதே. அவர்களே உன்னை தேடி வரும் அளவிற்கு உன்னுடைய செயல்பாட்டில் நீ முன்னேற்றமடைந்தால் அதுவே போதும். அவர்களாகவே உன்னை தேடி உனக்காக ஓடோடி வருவார்கள். நீ ஏன் எல்லாவற்றையும் உன்னுடைய தலையில் வைத்துக் கொள்கிறாய்? ஏன் அதை உன் தகப்பன் நான் உன் வழிகளை நான் தாங்க மாட்டேனா என்ன? உன்னுடைய கஷ்டகாலம், வேதனை காலம், துன்ப காலம் அனைத்தும் இன்றோடு முடிவடைய போகிறது என் பிள்ளையே. கவலை கொள்ளாதே. இனி அனைத்தும் உனக்கு மாறப்போகிறது. இன்றோடு உனக்கு அனைத்து பிரச்சனைகளும் முடியும். இனி உன்னுடைய வாழ்க்கையில் சூரியோதயம்தான். சந்தோஷமாக இதை முழுமையாக கேள் என் தங்கமே. ஒவ்வொரு நாள் விடியலிலும் நீ ஏதாவது ஒரு யோசனையுடனும் இதை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற சிந்தனையுடனும் என்ற எண்ணத்தோடுதான் நீ கண்விழிக்கின்றாய். ஆனால் இனி வரும் விடியல் உனக்கான விடியலாக அமையப் போகிறது. சந்தோஷமான விடியலாக அமையப் போகிறது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கப் போகிறது. அதுவே உன்னுடைய வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்வும் தாழ்வும், உயர்வும் மேன்மையும், வெற்றியும் தோல்வியும் அவனுடைய நாவில்தான் குடியிருக்கின்றது. அந்த நாவிலிருந்து வரும் வார்த்தைகளை வைத்தே மற்றவர்கள் உன்னை எடை போடுகிறார்கள்.
ஒருவரிடம் நட்பு கொள்வதும் பகைமை கொள்வதும் உயர்வான மதிப்பு கொள்வதும் இகழ்ச்சி அடைவதும் கூட இந்த நாவினால்தான் வருகிறது. அதனால்தான் ஒரு முறை பேசுவதற்கு முன் பல முறை யோசனை செய் என்று சொல்கிறார்கள். எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் என் தங்கமே, ஆனால் வார்த்தைகளை கொட்டினால் மட்டும் அள்ள முடியாது. வில்லில் இருந்து சென்ற அம்பும் வாயிலிருந்து சென்ற சொல்லும் இலக்கை தாக்காமல் விடாது. அதை திரும்ப பெறவும் முடியாது. தீயினால் சுட்டால் கூட அந்த புண் ஆறிவிடும். ஆனால் நாவினால் சுட்டால் அது ஆறவே ஆறாது. சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி, சொன்ன சொல் உனக்கு முதலாளி. இப்படி பல விஷயங்கள் சொல்லை பற்றி இருக்கின்றது. எனவே எதை பற்றி பேசுவதற்கு முன்பும் நிதானம் தேவை. நாம் பேசுவதற்கு மட்டும்தான் நிதானம் தேவை என்பது இல்லை. பிறர் பேசுவதையும் நிதானமாக கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதோ என் பிள்ளை என் பேச்சை நிதானமாக கேட்கின்றதே, அதே போலத்தான் உனக்கு அந்த நிதானமும் பொறுமையும் பரிசாக நான் உனக்கு அளிக்கப் போகிறேன் என் பிள்ளையே. என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கவலைகள் மட்டுமே என்னை சூழ்ந்துள்ளது. கண்ணீரை மட்டுமே நான் தினமும் அனுபவிக்கிறேன். சந்தோஷம் என்ற சொல்லிற்கே என்னுடைய வாழ்க்கையில் இடமில்லாமல் போய்விட்டது என்று என் குழந்தை நீ எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கை முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமாகவும் நீ இருப்பாய். கஷ்டம் தரும் நிகழ்வுகளையெல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்து உன்னை உனக்கே புதிதாக தோன்ற வைக்கப் போகிறேன் என் தங்கமே. புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நல்ல வாழ்க்கையை நீ பெறுவாய். வெற்றி என்ற சொல்லை மட்டுமே நீ எதிர்நோக்கப் போகின்றாய். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் சில சோதனைகள் நீ மூழ்கும் அளவிற்கு இருக்கும். அதனால் நீ மூழ்க மாட்டாய். உன் கைகளை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் அதை பிடித்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பரிபூர்ண அன்பும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு இருக்கும். கஷ்டங்கள் தீரும் முன்னரே என் அப்பாவே என்னை கைவிட்டு விட்டார் என்று காப்பாற்ற இனி யார் இருக்கிறார்கள் என்று எண்ணி நீ கவலை கொண்டிருக்கின்றாய். எந்த நிலையிலும் என் பக்தனுக்கு எந்த சோதனைகளும் வரவிடாமல் நான் காப்பாற்றுவேன் என் தங்கமே. கவலை கொள்ளாதே என் தங்கமே. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட பல மடங்கு சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. இத்தனை நாட்களாக நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற்கதவை தட்டப் போகிறது. நீயாக இரு பிள்ளையே. ஒருபொழுதும் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. உன்னிடம் அன்பு செலுத்துபவர்களிடம் அன்பாக இரு. ஆனால் அடிமையாகி விடாதே. யாரையும் துச்சமாக மதித்து தூக்கி எறிந்து பேசிவிடாதே என் தங்கமே. அவர்களும் உன்னை போன்று சக மனிதர்கள்தான். எல்லோருக்கும் நல்லதே நினை, நல்லதே செய், உனக்கும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.